ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான பன்னீர் கிரேவியை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கிறேன். நெய் நல்லா காஞ்ச உடனே 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு போட்டு எண்ணெயில் போட்டுக்கணும். போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீரையும் அதில் ஆட் பண்ணிக்கணும். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக அப்படியே கிண்டி விடணும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னாக்கா பன்னீர் வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அதனால லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணணும். இப்போ பன்னீர்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கணும். இப்போ இந்த பன்னீர் ஃப்ரை பண்ண நெய்லியே ஒரு ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூ எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும். இப்போ ஒரு 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கணும். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் கடலை மாவு கரிஞ்சு போகாது. அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், இது காஷ்மீரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ ஒரு 3 தக்காளி நல்லா பழமாக நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பச்சை ஸ்மெல், நம்ம வந்து பச்சை தக்காளி போட்டு அரைச்சதுனால பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா சிம்லே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விடணும். அது தக்காளி வேகிறதுக்குள்ளார ஒரு ஜாரில் ஒரு 15 முந்திரி ஊற வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ஊற வச்சுருக்கிறேன். அது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இங்கே பாருங்க, நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் அப்படியே சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சு. தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கிற முந்திரியும் கசகசாவும் ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விடணும். அவ்வளோதாங்க, கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுக்கணும். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டாக்கா பன்னீர் நல்லா ஹார்டாகிடும். இப்போ கொத்தமல்லி இலை தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.